டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் முதற்கண் அடியனின் பணி கலந்த வணக்கங்கள். நம்முடைய ஜோதிட ரீதியிலான பதிவுகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வண்ணங்கள் வாழ்க அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சின்ன விஷயம். அது என்ன வண்ணங்கள் வாழ்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு நிறங்கள் கொடுத்துருக்காங்க. செவ்வாய்னா சிவப்பு, செவ்வாய் பகவான்னா சிவப்பு, புத பகவான்னா பச்சை, குரு பகவான்னா மஞ்சள். நிறைய பேருக்கு தெரியும். இப்போ கோயிலில் நீங்கள் இப்போ சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா அவருக்கு பிடித்தமான ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அது கருமை நிறத்தில் எடுத்து கொடுக்கணும். சனீஸ்வரருக்கு கருமை நிறம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு வண்ணங்கள் நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வண்ணங்கள் இருப்பது போல் நவகிரகங்களில் கேது பகவானுக்குரிய நிறம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லா நிறங்களும் கலந்த ஒரு கலவை. சிவப்பு, பச்சை, மஞ்சள் இப்படி எல்லா நிறங்களும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கேது பகவானுக்கு. அதனால தான் கேது பகவானை அர்ச்சனை செய்யும் பொழுது ஓம் சித்திரவர்ணனை போற்றி அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுறது. அதனால் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பொதுவாக நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் கேது பகவான் சில விஷயங்களில், அதாவது தன்னோடு இணைந்த கிரகங்களுடைய காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைப்பதில் சற்று தடங்கல்களை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத சென்ற பதிவுகளில் பார்த்து அதில் ஒவ்வொரு கிரகத்தினோடும் கேது பகவான் இருந்தால் எந்த மாதிரியான பூஜைகள் செய்யலாம் அப்படிங்கிறத சென்ற பதிவில் பார்த்துருந்தோம். அதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ஒரு சிறப்பு பதிவு ஒன்று, அதாவது குரு பகவான் கேது பகவான் இந்த ரெண்டு சேர்ந்தால் இதற்கு என்ன பண்ணலாம். ஆனால் ஏற்கனவே நம்ம இதுக்கு முந்தைய பதிவுகள் ஒன்று சொல்லியிருக்கோம். கேது பகவான் என்பவர் மனித முகமில்லாத தெய்வங்களுக்கு காரகத்துவம் பெற்றவர். அதேபோல் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சளுக்கு காரகத்துவம் பெற்றவர். அப்பவும் எந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவானும் கேது பகவானும் சேர்க்கை பெற்றிருக்கிறார்களோ அல்லது அந்த சில குறிப்பிட்ட இடங்களில் இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த மஞ்சள் பிள்ளையார். ஏன் அப்படின்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தது மஞ்சள். அதே போல் கேது பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு விநாயக பெருமான் மனித முகமில்லாத கடவுளாக வரக்கூடியவர். அப்போ மஞ்சளிலே பிள்ளையாரை பிடித்து வைத்து அவர்கள் பூஜை செய்தால் அந்த குரு கேது சேர்க்கையினுடைய தாக்கங்களிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு பேசியிருக்கோம். இப்போ அதில் ஒரு அடுத்த ஒரு கட்டம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவானும் கேது பகவானும் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்களோ அல்லது குரு அமர்ந்த ஸ்தானத்திலிருந்து 5-9 ஒன்று குரு பகவான் அமர்ந்த ராசி கட்டத்திலேயே கேது பகவான் இருக்கணும், அல்லது குரு பகவான் அமர்ந்த கட்டத்திலிருந்து 5வது ராசி கட்டத்திலோ அல்லது 9வது ராசி கட்டத்திலோ கேது பகவான் இருந்தால் அதை நம்ம குரு பகவானும் கேது பகவானும் சேர்க்கை பெற்றிருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல குரு பகவான் முதலில் தொடங்கியிருப்பது கேது பகவானாக இருந்தால் அதையும் நம்ம குரு பகவான் கேது பகவான் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு இப்போ மேஷராசியில் குரு பகவான் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். மேஷராசியிலேயே கேது பகவான் இருந்தால் அது குரு பகவானும் கேது பகவானும் ஒரே ராசியில் சேர்க்கை பெற்றிருப்பதாக கணக்கு. இதே இது மேஷராசியில் குரு பகவான் இருந்து மேஷராசிக்கு 5வதாக வரக்கூடிய சிம்ம ராசியிலோ அல்லது மேஷராசிக்கு 9வது வரக்கூடிய தனுசு ராசியிலோ கேது பகவான் அமர்ந்திருந்தால் அதையும் நாம் குரு பகவானும் கேது பகவானும் சேர்க்கை பெற்றிருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அளவு மட்டும் கொஞ்சம் குறையும், அதனுடைய தாக்கத்தினுடைய அளவு கொஞ்சம் குறையும். அதே போல குரு பகவான் அமர்ந்த இப்போ மேஷராசியில் இருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஒருவேளை கேது பகவான் இப்போ கன்னிராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேஷராசியில் அமர்ந்த குரு பகவானுக்கும் கன்னிராசியில் அமர்ந்த கேது பகவானுக்கும் இடையில் எந்த கிரகங்களும், அதாவது மேஷத்திலேயே வர கிரகங்கள் இல்லை அல்லது ரிஷபத்தில் கிரகம் இல்லை, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4லேயும் கிரகங்கள் இல்லாமல் இருந்து குரு பகவான்
வக்ரகதிகள் இல்லாமல் இருந்து அவர் முதலில் தொடப்போவது கேது பகவான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதையும் நம்ம குரு பகவானும் கேது பகவானும் ஒரு சேர்க்கை பெற்றிருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய அளவு கொஞ்சம் கம்மி. இப்போ நேரடியாக சேர்க்கை பெற்றிருப்பதற்கும் இதெல்லாம் ஒரு மறைமுகமாக சேர்க்கை பெற்றிருக்குது அப்படின்னு அர்த்தம். வெளியில் தெரியாத ஒரு சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே ஒருவேளை குரு பகவான் வக்ரகதியிலிருந்து அப்படி பார்க்கும்போது, அதாவது குரு பகவான் மேஷ ராசியில் இருக்காருன்னா, ஒருவேளை கேது பகவான் இப்போ விருச்சிக ராசியில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேஷத்திலிருந்து வக்ரகதி பின்னோக்கி செல்லும் பொழுது உங்களுக்கு மீனம், கும்பம், மகரம், தனுசு இதுவரைக்கும் எந்த கிரகங்களும் இல்லாமல் இருந்து அதையும் எப்படி எடுத்துக்கலாம், குரு பகவானும் கேது பகவானும் சேர்க்கை பெற்றிருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். குரு முதலில் தொடர் இருப்பது கேது பகவான். இதுதான் கான்செப்ட். இந்த ரீதியாக இருந்தால் எந்த ஜாதகத்தில் இப்படி இருப்பதோ இவர்களும் சரி. அல்லது குரு பகவானுடைய நட்சத்திரங்களில் கேது பகவான் அமர்ந்திருந்தாலும் சரி, அது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் கேது பகவான் அமர்ந்திருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் பொதுவாக என்ன ஒரு விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, குழந்தை பாக்கியத்தில் ஏதேனும் தடங்கல்கள் அல்லது குழந்தைகளால் ஏதேனும் மன உளைச்சல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லாருக்கும் இருக்கலாம் சொல்ல வரல, வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணலாம், ஒருவேளை அப்படி குரு பகவானும் கேது பகவானும் மேற்கண்ட அமைப்புகளில் சேர்க்கை பெற்று, சரிங்களா, சேர்க்கை பெற்றிருந்து அவர்கள் இந்த மாதிரி, ஏன்னா குரு பகவான் வந்து புத்திரக்காரர்கள், சரிங்களா, கேது பகவான் வந்து தடங்கல்களையும் மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். இப்போ இந்த சேர்க்கை பெற்றிருக்கும் போது இவர்களுக்கு புத்திரர்களால் ஏதாவது ஒரு மன உளைச்சல்கள் ஆளாகக்கூடிய காலகட்டம் ஏதாவது ஒன்று வரும். எப்போவுமே சொல்லலை, ஏதாவது ஒரு காலகட்டம். ஏன்னா கோச்சாரத்திலையும் ஜாதகத்திலையும் இப்படி ஒரு அமைப்பு இருந்து, கோச்சாரத்திலையும் ஜாதகத்தில் உள்ள குரு பகவான் மீது கேது பகவான் செல்லும் பொழுது அப்போ உள்ள காலகட்டத்தையும் பார்த்தீங்க. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பல நிறங்களுக்கு காரகத்துவம் வந்து நம்ம கேது பகவான் சொல்கிறோம் இல்லையா. அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் வந்து குழந்தைகளோட அம்சம், குழந்தைகள் எல்லாமே குரு பகவானோட அம்சம். அந்த குழந்தைகளுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா, பல நிறங்களில் ஸ்கெட்ச் ஒரு பேக், இல்லை கலர் பென்சில் பாக்ஸ் ஒரு பேக், இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து அதை வச்சு நல்ல விளையாடுகள், இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம். ஒரு 6 வயசுக்குள்ள 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த ஸ்கெட்ச் பாக்ஸு, இந்த கலர் பென்சில் பாக்ஸு, இந்த மாதிரி நிறைய கலர்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை வாங்கி கொடுத்து அதை அவங்க ஒரு எழுத வைக்க, ஒரு பட வரைகை இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஒரு குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்களோ அல்லது புத்திர தடங்கல்களோ விலகுவதற்கு வாய்ப்புகள் வந்து நிறைய உண்டு. அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எதையுமே இதுனா இப்படி பண்ணுங்கன்னு சொல்லலாம், அதுக்கு சில விளக்கங்கள் சொல்லி, சில விஷயங்கள் சொல்லி, காரணங்கள் சொல்லி அதுக்கு பண்ணுங்க சொல்கிறோம். அதனால் மேற்கண்ட அமைப்பு உடைய ஜாதகர்கள், அதாவது குரு பகவானும் கேது பகவானும் சேர்க்கை பெற்ற மேற்கண்ட அமைப்புகளில் சேர்க்கை பெற்ற ஜாதகர்கள் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு நல்லா அவங்க சந்தோஷப்படுற மாதிரி, ஆனந்தமாக எடுத்து வரைஞ்சி விளையாடுற மாதிரி கலர் பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுங்க, கலர் ஸ்கெட்ச் பாக்ஸ் வாங்கி கொடுங்க. நானும் குழந்தை தான், எனக்கும் வாங்கி கொடுங்க. ஆமாம் அண்ணட சொல்லி வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த தடங்கல்கள் கொஞ்சம் விலகும். இது நேரம் வரை இந்த செய்திக்கு செவி கொடுத்து கேட்ட அனைத்து கவசம் டிவி நேயர்களுக்கும் பணிவு கலந்த வணக்கங்கள்.